வணக்கம் விருதி. அதாவது தமிழகத்தில் அதிகரித்து வரும் விமான பயணிகளின் எண்ணிக்கை கருத்தில் கொண்டு சென்னைக்கு அடுத்தபடியாக ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச விமான நிலையத்தை அமைப்பது காலத்தின் கட்டாயமாக மாறியுள்ளது. தற்போது மீனம்பாக்கம் விமான நிலையம் தினசரி 60,000க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் 400க்கும் மேற்பட்ட விமான நகர்வுகளை கையாண்டு வந்தாலும் போதிய நிலப்பரப்பு இல்லாதால் எதிர்கால விரிவாக்க பணிகள் மேற்கொள்வதில் பெரும் சிக்கல் நீடிக்கிறது. பல்வேறு நாடுகளில் இருந்து நேரடி விமானங்கள் இயக்க முடியாத சூழலில் இந்த இடப்பற்றாக்குறையை வளர்ச்சியை பாதிப்பதாகவும் கருதப்படுகிறது. இந்த சூழலில் சரி செய்ய காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் சுமார் 5,600 ஏக்கர் பரப்பளவில் புதிய சர்வதேச விமான நிலையத்தை அமைக்க திட்டமிட்டு கடந்த கால அரசு பணிகளை திட்டமிட்டிருந்தது. இதில் ஏற்கனவே 3,700 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டு உள்ள நிலையில் எஞ்சிய 1,700 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது உள்ள ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த திட்டம் குறித்து நிலம் கையகப்படுத்துதல் குறித்தும் பல்வேறு சந்தேகங்களும் உள்ளூர் விவசாயிகளின் போராட்டங்களும் நிலவி வருகின்றன. இருப்பினும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இந்த விமான நிலையம் மிகவும் அவசியமானது என்று அரசு கருதுகிறது. இந்த திட்டத்தில் முக்கிய அங்கமாக விமான நிலைய சுற்றி ஏரோ ரோட் போலீஸ் எனப்படும் என்ற நவீன வணிக மற்றும் பொருளாதார மண்டலத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நவீன சரக்கு கிடங்குகள், ஏற்றுமதி இறக்குமதி மையங்கள், பன்னாட்டு நிறுவனங்களின் தலைமை அலுவலகங்கள் மற்றும் நட்சத்திர ஓட்டல்கள் உருவாக்கப்படும். இதன் வாயிலாக சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சிக்கும் பல மடங்கு அதிகரிக்கும் என்று கூறுகிறது. அதாவது ஐரோப்பிய மற்றும் அமெரிக்கா நாடுகளுக்கு நேரடி விமானங்களை இயக்கும் வசதி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் குறித்து மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் அதிகாரிகளுடன் இணைந்து விமான நிலைய ஆணையம் சுற்றுச்சூழல் தாக்கம் மற்றும் போக்குவரத்து இணைப்பு குறித்தும் விரிவான ஆய்வு முடிவுகளை முடித்து வைத்துள்ளது. அடுத்த 30 முதல் 50 ஆண்டு கால பணிகளின் தேவையும் தமிழகத்தின் எதிர்கால தொழில் வளர்ச்சியும் பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் முழுமையான தரவுகள் அடங்கிய ஆய்வறிக்கையை முதலமைச்சரிடம் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என ஆணையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் உள்ள தெளிவு பிறக்கும் என்றும் அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.